இந்த நாளிலும் இந்த 6வது மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் தேவன் உங்களை சந்திக்க பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் வாசித்த சங்கீதத்தில் 2வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா என்று சொல்லி. அப்போது இந்த அதிகாரம் முழுவதுமே பொதுவாக நம்ம சொல்லணும்னா என்னது? கர்த்தரை துதிக்க வேண்டும். அப்போ கர்த்தரை துதிக்கிறது அப்படின்னா என்ன? அநேக நேரங்களில் நம்ம தியானிச்சிருக்கிறோம். சொல்லுங்கள், கர்த்தரை துதிப்பது என்றால் என்ன? சொல்லுங்கள். கர்த்தரை துதிக்கிறதுனா என்ன? ஜெபிக்கிறதுனா என்ன? ஆண்டவரிடத்தில் நம்ம பேசுகிறது, நம்முடைய தேவைகளை கர்த்தரிடத்தில் சொல்லுகிறது, நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் வைக்கிறது. இது எல்லாமே என்னது? ஜெபம். கர்த்தரோடு பேசுகிறது. துதிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா அவரை உயர்த்துகிறது, அவரை போற்றுகிறது. அது நம்ம பாட்டுனால துதிக்கலாம், இல்லைன்னா நம்ம வார்த்தைகளினால் துதிக்கலாம். ஒரு சிலர் ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவருக்கு நன்றி சொல்லுகிறது தான் அவர் செய்த, அதாவது தேவைகளை கர்த்தரிடத்தில் சொல்லுகிறது ஜெபம். அந்த தேவையை தேவன் சந்தித்ததற்காக நம்ம நன்றி சொல்லுகிறது, அவருடைய நாமங்களை சொல்லுகிறது, அவரை உயர்த்துகிறது துதி. அப்போ நம்ம கர்த்தரை துதிக்கணும் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிற தேவன். ஏன் அப்படி நம்ம துதிக்கணும் அப்படின்னா, நம்ம துதிகளில் தான் அவர் பிரியப்படுகிற தேவன். நம்முடைய துதிகளின் மத்தியில் தான் அவர் வாசம் பண்ணுகிற தேவன், அதன் மத்தியில் அவர் வசிக்கிறார். அப்போ நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம எப்போ பார்த்தாலும் எனக்கு ஆண்டவரே இதை செய்யுங்க அதை செய்யுங்க நம்ம ஜெபிக்கிறதோடு நிறுத்தாமல் நம்ம துதிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நான் காலையில் எந்திரிச்சேன்னா கர்த்தர் உங்களுக்கு செய்த இந்த நாளில் நமக்கு கொடுத்துருக்க அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நம்ம சுகத்தோடு வைத்திருக்கிறாருல, மற்ற காரியங்களோடு நம்ம பார்க்கும்போது நம்மை தேவன் எவ்வளவா இந்த நிலைமையில் நம்முடைய முன்னிலைமையை பார்க்கலாம், இந்த நாளில் நாம் இருக்கிறத நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஒருவேளை நமக்கு இருக்கிற எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை துதிக்க துதிக்க இன்னும் நமக்கு தேவையானதை தேவன் தருவார். நம்ம ஜெபிக்கிறத விட துதிக்க துதிக்க, தாவீதோட உயர்வின் ரகசியம் என்னன்னா, அவர் ஒரு துதிக்கிற மனுஷனாக இருந்தார். ஒரு பாடல் கூட இப்படியாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வொர்ஷிப்பரின் லைஃப்பை பாருங்கள், அது எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்குங்க. வெற்றி மேலே வெற்றிங்க, வெற்றி மேலே வெற்றிங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, வேதத்தை பொறுத்த வரைக்கும் துதித்தவர்கள் யாருமே தோற்று போனதில்லை, துதித்தவர்கள் யாருமே தோற்று போனதில்லை. அவர்களுடைய காரியங்கள் எல்லாமே எல்லா இடத்திலுமே ஜெயமாக இருந்தது. நம்ம சில வாரங்களுக்கு முன்பாக தியானித்ததை போல எரிகோ மதில் இருந்த போதும் துதித்து தான் மேற்கொண்டாங்க. சத்துருக்கள் எதிராய் வந்த போதும் துதித்து தான் மேற்கொண்டாங்க. அப்படி தான் கிதியோனுடைய வீரர்கள் எல்லாருமே இருந்தப்ப அவங்க எல்லாருமே துதித்து அந்த பூரிகைகளை ஊதும்போது சத்துருக்கள் அவர்களுக்குள்ளாகவே வெட்டுண்டு மடிந்து போனார்கள்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம துதிக்க துதிக்க தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார்? ஒரு ஜெயத்தை தருகிறார். அதனால் நம்ம எப்போவுமே ஜெபிக்கணும். அதே நேரத்தில் ஜெபத்துக்கு எவ்வளோ முக்கியம் தரமோ, அதாவது ஜெபம்னா என்னது? கர்த்தரிடத்தில் நம்முடைய தேவைகளை சொல்லுகிறதுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் தரோமோ, அதை விட அவரை துதிக்கிறதற்கும் நம்ம என்ன பண்ணணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஆண்டவரிடத்தில் கேட்குறதுலோடு நின்றுக்கிறோம், கேட்குறதோடு இருக்கக்கூடாது. ஆண்டவரே விசுவாச அறிக்கை பண்ணி இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலையா, பெறப்போகிறதுக்காக கர்த்தரை துதிங்க. நீங்கள் எனக்கு தரப்போகிறீங்களே, உங்களுக்கு நன்றி. நீங்கள் எனக்கு தந்ததுக்காக நன்றி. எனக்கு நல்ல சுகத்தை தந்தீரே நன்றி, எனக்கு பலத்தை தந்தீரே நன்றி அப்படின்னு சொல்லி அவரை துதிக்க துதிக்க, ஒருவேளை உங்கள் சரீரத்தில் சில பலவீனங்கள் இருந்தாலும் அதை கர்த்தர் பலனாய் மாற்றுவார். ஏன் அப்படின்னா, அவருக்கு சாதாரண மனுஷங்களுக்கே ஒரு 4 வார்த்தை நல்லா அவங்கள புகழ்ந்து பேசிட்டா என்ன பண்ணுவாங்க? சரி, நீ என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டல, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி
சொல்லுவாங்க இல்லையா? அந்த சொந்தக்காரவங்கெல்லாம் சேர்றப்ப யாராவது ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு பெரியவங்களை பார்த்து, தாத்தாவையோ இல்லை சித்தப்பா பெரியப்பாக்கள் யாரையாவது ஒருத்தரை பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா, பிள்ளை என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டியே, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன் கேட்போம் இல்லையா? நம்மளே அப்படி செய்யும்போது நம்முடைய பரம பிதாவாகிய நம்முடைய தகப்பன் அவரை பார்த்து நம்ம துதிக்கும் பொழுது அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். அதனால் இந்த அதிகாரத்தில் தாவீதோட வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாலுமே அவரோட ஒருவேளை அவர் காடுகளின் மத்தியில் இல்லையா, கண்டிப்பாக ஆடு மேய்க்கும்போது என்ன பண்ணுவார், எல்லா இடத்துலையும் வெயில் இருக்கும், மழை இருக்கும், எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு ஆடுகள் எல்லாம் கட்டி விட்டுட்டு இவர் ஒரு மரத்தடியில் உட்காந்து என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு சின்ன பையன் இல்லையா, ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கலாம். அப்படி துதிக்க துதிக்க தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது. என்ன ப்ரொமோஷன்? சாதாரணமாக நம்ம வேலைக்கு சேர்ந்தோன்னா படிப்படியாக தான் உயர்வு கிடைக்கும். படிப்பில் கூட நமக்கு என்னது, ஃபஸ்ட்டு எல்கேஜி முடிக்கணும், அப்புறம் அது ப்ரைமரி எஜுகேஷன் முடிக்கணும், ப்ரைமரி முடித்தா செகண்டரி முடிக்கணும், அப்புறம் ஹையர் செகண்டரி முடிக்கணும். இப்படி தான் நமக்கு படிப்படியாக வரும். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் ஆடு மேய்த்தவன் டைரெக்டாக என்னவா மாறுறாரு, அரசராய் மாறுகிறார். துதியோட காரியம் அதுதான், துதியோட பவர் அதுதான், துதியோடைய வல்லமை என்னன்னா அதுதான். படிப்படியாக உயர்வை கொடுக்காது. நீங்கள் நினையாத வேலையில் திடீர்னு ஒரு உயர்வை கத்தர் தருவார், திடீர்னு ஒரு மாற்றத்தை கத்தர் தருவார். அப்படியே நினச்சி பாருங்கள், ஆடு மேய்க்கிறவன் ஒழுங்காக ஷர்ட் போட்டிருப்பாங்களா? இருந்தாலுமே அவங்களால போட முடியாது. இந்த வெயிலுக்கு சட்டை எதுக்குன்னு சொல்லி சும்மா வேஷ்டியை மட்டும் கட்டிட்டு மேய்ச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ராஜாவும் ஆன பிறகு வெறுமேலோ இருந்திருப்பார், அவர் ராஜ வஸ்திரம் தரித்திருப்பார். அதுதாங்க கத்தர் கொடுக்கிற உயர்வு. நம்முடைய ஒன்றும் இல்லாமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சட்டையை கொடுப்பாரு, நெக்ஸ்ட்டு பேண்ட்டை கொடுப்பாரு, அடுத்து அப்படி இல்லை, கத்தர் கொடுத்தா அப்படியே தலைகீழாக மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஒன்றுமே இல்லாதலேருந்து எல்லாமே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிச்சின்னு சொல்கிற வாழ்க்கை துதியினால் வராது. இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ எல்லாமே இருக்குது. அதுதான் கத்தர் கொடுக்குற உயர்வு, அதுதான் கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். அதே மாதிரி நம்ம சம்பாதிக்கும் போது சரீரத்தினால பிரயோஜனம், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 அப்படி இல்லை. கத்தர் கொடுக்கும்போது என்னென்னா ஒரு ஆசீர்வாதம், ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, எல்லாமே அதில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அதுதான் கத்தர் தருகிற ஆசீர்வாதம். அதனால் நம்முடைய உயர்வுக்கு இன்றைக்கி நிறைய நீங்கள் ஆராதிக்கிறவங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாருமே கொஞ்சம் உயர்ந்த நிலைமையில் தான் இருப்பாங்க. அவரை துதிச்சு துதிச்சு துதிச்சே சிலரெல்லாம் பார்க்கும்போது அவங்க அதிக நேரம் ஒன்று நம்முடைய துதிக்கிறது ஆராதிக்கிறதுனாலே இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற நம்ம வாழ்கிற தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் அப்படின்னா யாரை சொல்லலாம்? இந்த காலத்து தாவீது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பெர்க்மன் ஐயாவை ஃபாதரை சொல்லுவாங்க. அவருடைய முகத்தில் தாவீதை நம்ம வாழ்ந்தப்ப நம்ம பார்த்ததில்லை, ஆனால் ஃபாதரை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? என்னைக்காவது அவர் துக்க முகமாக இருந்து இல்லை சோர்வாக இருந்து, இன்றைக்கி கிட்டத்தட்ட அவர் ஒரு வயோதிபர், ஒரு நம்ம ரொம்ப வயதானவர் தான், ஆனால் அவர் சோர்வாக இருந்தோ துக்கமாக இருந்தோ நம்ம யாராவது பார்த்துருப்போமா? இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா அவர் நின்றாலும் துதித்து கொண்டிருப்பார், உட்கார்ந்தாலும் துதிச்சிட்டே இருப்பார். நீங்கள் அவரை நீங்கள் எப்போ பார்த்தாலுமே சரி அவருடைய வாயில் ஏசு அந்த நாமத்தை சொல்லி 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 துதிக்க துதிக்க, என்ன வேலைகளை செய்தாலும், இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலை ஸ்தலத்திலே இருந்தாலும் சரி, அவரை துதிக்க துதிக்க அவர் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படலை, அவர் மூலமாய் பல ஆயிரம் மக்கள் என்ன பண்ணுறாங்க, பல லட்சம் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அதன் மூலமாய் பல சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அப்போ நம்ம மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறணும்னா இந்த துதி நமக்குள்ள வேணும். துதினாக்க என்ன? கர்த்தருடைய நாமத்தை சொல்லணும். உங்களுக்கு என்னென்ன நாமங்கள்லாம் தெரியுதோ, இயேசுவே நீங்கள் நல்லவர், அதுவும் ஒரு துதி தான். எனக்கு பெருசாக துதிக்க தெரியும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இயேசுவே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக இருந்தீங்களே, இந்த காரியத்தில் எனக்கு ஜெயத்தை தந்தீங்களே, உங்களுக்கு நன்றி ஏசப்பா. அப்படி நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் அவரை துதிச்சிட்டே இருந்து பாருங்கள், நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். இன்னும் விசேஷமாய் வாலிப வயசில் இருக்க பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறது அதுதான். நீங்கள்
ஜெபிக்கிறது முக்கியம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை வேதம் சொல்லுகிறது, சங்கீத பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு வாயில் வர பாட்டை நீங்கள் பாடி ஆண்டவரை துதிச்சிட்டே இருங்க. என்னுடைய நல்ல தகப்பனே, எங்கள் நேசரே, இயேசுவே, என்ன வார்த்தை வருதோ அவரை பார்த்து அவரை ரசிக்கிற அந்த அனுபவம் உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் காண்கிற எல்லா பாடுகளுமே ஒரு பாடாவே தெரியாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற பாடு சாதாரண, நீங்கள் எல்லாமே யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய கவலைகள் எதை குறித்து இருக்கும்? எல்லாமே இம்மைக்கான கவலை தான். அது ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டா அது நமக்கு தேவையே இல்லை. அதனால நம்ம ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. அதனால அதெல்லாம் நம்ம பிரயாசப்படணும், எல்லாம் உண்டு தான். ஆனால் முக்கியத்துவத்தை நாம் எதற்கு கொடுக்கணும்னா கர்த்தரை துதிக்கிறதற்கு, கர்த்தரோடு இருக்கிறதற்கு. அப்படி நம்ம துதிக்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தருவார், ஒரு உயர்வை தருவார். அதெல்லாம் அனுபவித்து தான் அந்த சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுகிறார், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கட்டும், அவருடைய கிரியைகளை பார்த்து துதிங்க, அவருடைய மகிமையை பார்த்து துதிங்க. அப்படி வேதத்தில் அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் படிக்க அவரை பற்றி இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அறிந்தாதான் அவரை துதிக்க முடியும். அப்போ அவரை துதிக்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தருவார். அதனால நம்மளும் துதிக்கிறவர்களாய் மாறுவோம், ஜெயத்தை எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.